வணக்கம் தலைமைகளே. சோமாலி லேண்ட் சமீப காலமாக இந்த பேர் தான் ஒரு பிரபலமாக போயிட்டுருக்கு. இஸ்ரேல் ஒரு பூகம்பத்தையே இந்த பெயரின் மூலமாக உருவாக்கி காமிச்சிருக்காங்க. உலகத்தில் 195 நாடுகள் இருக்காங்க, யாருக்கும் இல்லாத துணிச்சல். இஸ்ரேல் சோமாலி லேண்ட் என்ற தேசத்தை அங்கீகரித்து, பரஸ்பரம் அங்கீகரித்து, அவர்களுக்கான தூதரகங்கள் எம்பசிம்பாங்க, சோமாலி லேண்ட்ல இஸ்ரேலுக்கான தூதரகத்தையே திறக்க போறாங்க. உலகம் எதிர்க்கும் போதுமே உலகத்தில் இந்த அரபிய இஸ்லாமிய நாடுகள் கடுமையாக, சீனா கூட கடுமையாக அவங்க எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க ஐநா சபையில். எதற்குமே அஞ்சாம இஸ்ரேல் அந்த தனி நாடுன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ அது தொடர்ச்சியாக அமெரிக்கா கூட அதை ஏற்றுக்கொள்ளும் போல தெரியுது. அமெரிக்காக்கான தூதர் ஐநா சபையில் பேசும்போது பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது ஏன் சோமாலி லேண்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்க. பாலஸ்தீனத்தை எல்லாரும் அங்கீகாரம் பண்ணுங்கிறீங்க, அங்கீகாரம் பண்றீங்க, அப்ப ஏன் இஸ்ரேல் சோமாலி லேண்டை அங்கீகாரம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அமெரிக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் பேசினாங்க. வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்து எத்தியோப்பியா, கென்யா போன்ற நாடுகள் அங்கீகாரம் செய்யும். நிச்சயமாக சோமாலி லேண்ட் என்ற தனி நாடு அங்கீகாரத்துடன் உருவாகும். ஏற்கனவே சோமாலிலாண்ட் இருக்கு. 1991 அவங்க தனி நாடு என்று அறிவித்து செயல்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கென்று இராணுவம் இருக்கு, காவல்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு, அவர்களுக்கென்ற ரூபாய் நோட்டுகள், அவர்களுக்கான கரன்சி பணம் என்பாங்க இல்லையா, அது இருக்கு. அவங்க தனித்து தான் செயல்படுறாங்க. ஆனால் யாருமே அங்கீகாரம் கொடுக்கல, பிரச்சனையாக நினைச்சுக்கிட்டு. ஆனால் முதன்முறையாக இஸ்ரேல் ஒரு துணிச்சலான காரியம் தான் சொல்லணும். உலகமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சின்ன நாடு இதெல்லாம் செய்யும்போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது சோமாலி லேண்டுக்கு இஸ்ரேல் அங்கீகாரம் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சோமாலி லேண்டுக்கு அவங்க மிக வறுமையில் உள்ள நாடு, இன்னைக்கு ஒரு வளமுள்ள நாடு தான், ஆனால் அங்கே உள்ள பிரச்சனைகள்ல அவங்க வறுமையில் இருக்காங்க. சோமாலி லேண்ட் ஒரு முழுக்க இஸ்லாமிய நாடு, சன்னி இஸ்லாமியர்கள் வாழும் நாடு. ஆனால் பிற இஸ்லாமிய நாடுகளை ஒப்பிட்டு பேசும்போது மாடரேட் அப்படிம்பாங்க, அதாவது பிரச்சனைகள் பண்ணாத மக்கள்பாங்க. ஆனால் அதை எச்சரிக்கையாக தான் கையாளும். இஸ்ரேலும் எச்சரிக்கையாக தான் கையாளுவாங்க. ஏன்னா அது ஒரு இஸ்லாமிய மக்கள் வாழ்வதால் 195 நாடுகள் இதை செய்யாத போது இஸ்ரேல் இதை செஞ்சாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா பின்னணியில் 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இரண்டையுமே நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஒன்று மிக முக்கியமானது, வெளியே சொல்லாது, அவங்க சொல்லாது, இந்த காசாவில் உள்ள 20 லட்சம் மக்களையும் மேற்கு கரையில் உள்ள 40 லட்சம் மக்களையும், அதாவது காசா மேற்கு கரை இரண்டும் சேர்ந்த பாலஸ்தீனம், இந்த 60 லட்சம் மக்கள் ஆக்கிரமிப்பு செய்த அரபிய மக்களை வெளியே அனுப்பணும்னா ஒரு தேசம் தேவைப்படும். இந்த 60 லட்சம் மக்களை வாங்கிக்கிறதுக்கு ஒரு தேசமே தேவைப்படும். அதற்காக உருவாக்கப்படுகின்ற நாடு தான் சோமாலி லேண்ட் அங்கீகாரத்தோட. இன்னைக்குமே இஸ்ரேலியர்கள் காசாவில் உள்ள மக்களை அப்புறப்படுத்திட்டு தான் இருக்காங்க. விருப்பத்தோடு போறவங்களை அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து பிற நாடுகளுக்கு, அங்கங்கு உள்ள சில நாடுகளுக்கு ரகசியமாக குடியமர்த்திட்டு தான் இருக்காங்க. சில 1000 பேர்த்த நாடு கடத்திட்டாங்க காசா விட்டு. இது நடந்துகிட்டு தான் இருக்கு திரைமறைவா. ஆனா இப்படி 60 லட்சம் மக்களையும், குறிப்பா தொடக்கத்துல இந்த காசாவில் உள்ள 20 லட்சம் மக்களையும் அப்புறப்படுதுன்னா ஒரு நாடு வாங்கிக்கணும். அதாவது அனுப்புறதுக்கு இஸ்ரேல் தயார், போவதற்கு அந்த மக்களும் தயாராக இருக்கும்போது வாங்கிக்க ஒரு நாடு தயாராக இருக்கணும், ஒரு முழு நாடு. அதற்காக உருவாக்கப்பட்டது சோமாலிலாண்ட். இரண்டாவது, இந்த பைத்தியக்காரர்களான ஹவுதி பைத்தியங்கள், அந்த ஹவுதி அந்த இடத்துல தான் கடல் குறுகலாக போகும். இந்திய பெருங்கடல் அதுக்கப்புறம் செங்கடலாக இருக்கும், குறுகி போகும். அந்த இடத்துல தான் ஹவுதி பைத்தியங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு இந்த கப்பல்களை தாக்கி கப்பல் வணிகம் நடக்காம பார்த்துட்டு இருக்கிறது ஹவுதி பைத்தியங்களோட வேலை. அவங்கள சரியா தாக்குதல் நடத்தணும்னா அங்க பக்கத்திலேயே போய் இருக்கணும். அப்போ இந்த சோமாலி லேண்ட்ல இஸ்ரேலிய விமானத்தளமோ அல்லது அவர்களின் இராணுவ தளமோ இருக்கும்போது இந்த ஹவுதி பைத்தியங்களை நொறுக்கி அதுக்கப்புறம் இந்த கப்பல் வணிகத்தை அச்சமில்லாமல் செய்ய வைக்கலாம். இஸ்ரேல் எந்த அளவுக்கு சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால இந்த கப்பல் வணிகம் ரொம்ப முக்கியம். இப்போ விமானங்களில் எல்லா பொருளையுமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய இயலாது.
முடியவே முடியாது. கப்பல்கள் அச்சமின்றி இருக்கணும். ஏற்கனவே இந்த ஹவுதி பைத்தியங்கள் இருக்க இடத்துல சோமாலி லேண்டில் அவங்க பக்கத்தில் எதுக்க இருக்கும் சோமாலி லேண்டும் இந்த ஹவுதி பைத்தியங்களும். சில அரபு நாடுகள் அவங்களுடைய இராணுவ தளத்தை வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்று தான். இந்த ஹவுதி பைத்தியங்கள், இந்த அரபு நாட்டு இராணுவ தளங்கள் எல்லாமே எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைந்து செயல்படுறாங்க. நிச்சயமாக இந்த ஹவுதியை அங்குள்ள பிற நாடுகளை கட்டுப்படுத்தணும்னா இஸ்ரேலிய இராணுவ தளம் நிச்சயமாக அங்கே அமைக்கப்படணும், அல்லது அமெரிக்க இராணுவ தளங்கள் அங்கே அமைஞ்சாதான் இந்த ஹவுதிகளை கட்டுப்படுத்தி பூஜ்ஜியமாக்கி அவர்களை அந்த கப்பல் வணிகத்தை தொடர்ச்சி செய்ய முடியும். இந்த 2 காரணங்களுக்காக தான், இதான் முக்கியமான காரணம். வெளியே சொல்றதெல்லாம் வேற. இதுக்காக தான் சோமாலி லேண்ட் என்ற புதிய தேசத்தை இஸ்ரேல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாலஸ்தீனத்தில் உள்ள மொத்த 60 லட்சம் மக்களை நாடு கடத்த முடியுமா அப்படின்னா முடியும். நிச்சயமா அதோட அவங்க அந்த நிலப்பரப்பெல்லாம் பார்த்தா நிச்சயமா இது செய்து காட்ட முடியும். இதில் பாலஸ்தீனத்தில் மேற்கு கரை என்பது 5655 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர். மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ங்கிறது 5000 சில்லறை தான். அதே சமயத்தில் காசா என்பது 365 சதுர கிலோமீட்டர் தான். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நகரத்தை போன்றது தான் காசா. அதுலேயுமே இன்னைக்கு பாதி இஸ்ரேல் வசம் தான் இருக்குது, பாதி இஸ்ரேல் புதுசாக வச்சுருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6020 சதுர கிலோமீட்டர் தான் மொத்த பாலஸ்தீனத்தின் இடப்பரப்பு மொத்தமாகவே. அதே சமயத்தில் சோமாலி லேண்ட் எடுத்துட்டீங்கன்னா 1,76,120 சதுர கிலோமீட்டர், ஒரு பெரிய நாடுன்னு சொல்லலாம் சோமாலி லேண்டு. அப்போ இந்த 6000 சதுர கிலோமீட்டரில் வாழுகின்ற இந்த 60 லட்சம் இந்த அரபு மக்களை, பாலஸ்தீன மக்களை நிச்சயமாக இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி அங்கே கொண்டு போய் குடி அமர்த்த முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிலப்பரப்பை சோமாலிலாந்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் என்ன மக்கள் தொகை, மொத்த மேற்கு கரை காசாவில் இருக்க மக்கள் தொகை 60 லட்சம். அதே மக்கள் தொகை தான் சோமாலிலாண்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் மக்கள் தொகை இருக்காங்க, மிகப்பெரிய நாட்டை வச்சிருக்காங்க. அப்ப இந்த பயங்கரவாத பிரிய மக்களை நாடு கடத்தி நிச்சயமாக சோமாலிலாண்டில் குடியமர்த்த முடியும். சொல்லப்போனா இன்றைய பாலஸ்தீனத்தை விட 30 மடங்கு மிகப்பெரிய நிலப்பரப்பு உள்ளது சோமாலிலாந்து. அதனால தான் இஸ்ரேல் இதை கையில் எடுத்திருக்காங்க. இது சோமாலிலாந்து இது எப்படி ஏன் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு காசா விட்டு போறக்கே கணிசமான பணத்தை அவர்களுக்கும் அவர்களை வாங்கிக் கொள்ளும் நாடுகளுக்கும் இஸ்ரேல் ரகசியமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு சோமாலிலாந்து மிக வறுமையில் இருக்கும் ஒரு நாடு, ஆனால் பிரச்சனைகள் செய்யாத நாடு, அதிகமான பிரச்சனைகள் இல்லாத நாடு அது. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பொருளாதார உதவி மற்றும் இராணுவ ரீதியான தொழில்நுட்பங்கள் உதவி, விவசாய புரட்சி, பால் புரட்சி, கல்வி மற்றும் சுகாதாரம், மருத்துவம், தொழில்நுட்பம், இதில் எல்லாத்தையுமே சோமாலியாவை நாங்கள் மிகப்பெரிய அளவில், சோமாலிலாண்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நிச்சயமாக சோமாலிலாந்து இதை ஏற்றுக்குவாங்க, இவ்வளோ பெரிய ஆஃபரை. ஏன்னா இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் உள்ள நாடு உலகத்திலேயே. ஆயுதம் மட்டுமே இல்லை அவங்ககிட்ட, அவங்க பால் புரட்சியாகட்டும், விவசாய புரட்சியாகட்டும், சொட்டு நீர் பாசனமாகட்டும், சோமாலிலாண்டை சுற்றி கடல் தான் இருக்குது. அந்த கடல் தண்ணியை அவங்க கடல் நீரை குடிநீராக மாற்றுவாங்க இஸ்ரேலியர்கள். இதை போல எல்லா தொழில்நுட்பத்தையுமே சோமாலிலாண்டில் கற்றுக் கொடுத்து அவங்களை செய்ய வைக்கும்போது சோமாலிலாந்து செல்வ செழிப்பான நாடாக நிச்சயம் மாறும். அதே போல அங்குள்ள தோன்ற இருக்கின்ற பயங்கரவாத சக்திகளுமே இஸ்ரேல் கணிசமாக பூஜ்ஜியமாக்குவாங்க. அப்போ சோமாலிலாண்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அந்த 60 லட்சம் மக்களை வாங்கிக்கணும். இஸ்ரேல் எடுத்துனே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட மாத்துறாங்க. இஸ்ரேல் பற்றி நல்லாவே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக சோமாலிலாந்து இஸ்ரேல் சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த காசா இந்த மேற்கு கரை மக்களை வாங்க அவர்கள் அந்த நாட்டை படிப்படியாக மேலுக்கு கொண்டு செல்வாங்க. சரி, எப்படி இந்த காசாவில் உள்ள மக்கள், இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் அதை விட்டு காலி பண்ணுவாங்க அப்படின்னா, காசாவில் உள்ள மக்கள் தொகை இந்த அக்டோபர் 7 சண்டை ஆரம்பித்த பிறகு மொத்த மக்கள் தொகையில் 10% இஸ்ரேல் குறைச்சிருக்கு. காசாவில் உள்ள மக்கள் தொகையில் 1 லட்சம் காசா மக்கள் வெளியே போயிருக்காங்க 20 லட்சத்தில். அது வெளியே போகிறாங்கன்னா மேற்கு கரைக்கு போனாலுமே வெளியே போன கணக்கு தான்.
அதுபோக அண்டை நாடுகளுக்கு போயிருக்காங்க. சில ஆயிரம் பேர் இப்போ வந்து இஸ்ரேல் செய்கிற ரகசிய நடவடிக்கையில் உலகபூரம் மாற்றப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக வருகின்ற நாட்களில் காசா மக்கள் முற்றாக புலம்பெயர்வதற்கு ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா இன்னைக்கு காசாவில் வெறும் 365 சதுர கிலோமீட்டர் தான், 50% இஸ்ரேல் ராணுவ வசதி தான் இருக்கு. அப்போ அவங்ககிட்ட 100 சில்லற சதுர கிலோமீட்டர் தான் காசா என்ற நாட்டில் இருக்கு. இப்போ இந்த ஹமாஸ் வசமுள்ள காசாவில் உள்ள அந்த மக்கள் பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து சொர்க்கமாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை முறை நிஜத்தில் சொர்க்கத்தில் வாழும் வாழ்க்கையை இஸ்ரேலிய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் இஸ்ரேல் வசம் உள்ள காசாலையுமே ஒரு சொர்க்கமான வாழ்க்கை இப்போ கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட இந்த நிதி உதவிகள், பொருள் உதவிகள் போன்ற எல்லாமே இஸ்ரேல் வசம் உள்ள காசாவுக்கு வெள்ளம் என இஸ்ரேல் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மீதம் இருக்கிற ஹமாஸ் வசம் உள்ள காசால தண்ணீர் இல்லை, மின்சாரம் இல்லை, எரிபொருள் இல்லை, அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு கொடுக்கறதில்ல. அப்போ இந்த மக்களுக்கு வேற வழியே இருக்காது. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த இடிந்து போன மண்மேடான காசாலேருந்து பார்க்கும்போது இஸ்ரேல் சொர்க்கமாக தெரியும், இஸ்ரேல் வசமுள்ள காசா சொர்க்கமாக தெரியும். அப்போ இந்த மக்களுக்கு நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக வருகின்ற காலகட்டத்தில் வரும். ஒரு குடியிருக்கிற வீட்டை வந்து குடிமாத்துறதே சிரமம் தான், ஒரு மனக்கசப்பு வரும். ஒரு நாட்டை விட்டு, பிறந்த நாட்டை விட்டு வெளியே போவது ரொம்பவே சிரமமான காரியம். ஆனாலுமே அவர்கள் வாழ்க்கை, அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை வந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த மண்மேடான காசாவை விட்டு வெளியே போகணும். அது வெளியே போகிற மாதிரி இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்வாங்க. சாப்பாட்டை கட்டுப்படுத்தி கொடுப்பாங்க, தண்ணீரை குறைச்சி கொடுப்பாங்க, மின்சாரத்தை கொடுக்கவே மாட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த காசாவில் இப்போ உள்ள மக்களுக்கு வேற வழியே இருக்காது. இதை போன்று அடுத்து மேற்கு கரையிலையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. வரலாற்றில் கூறியது போல, புனித வேதாகமத்தில் கூறியது போல இந்த மொத்த பாலஸ்தீன மக்களையும் காலி பண்ணி அந்த சோமாலிலாண்டுக்கு அனுப்பிட்டு அந்த பகுதியை இஸ்ரேல் பிடித்து இஸ்ரேல் என்று மாற்றும். கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல். நிச்சயமா அது ஒரு பகுதி தான் இந்த பாலஸ்தீனத்தை முழுசா பிடிக்கிறது. இதுக்கு சோமாலிலாந்து நிச்சயமா உதவும். அந்த மக்கள் வெளியே போற மாதிரி இஸ்ரேல் நடத்துவாங்க. அந்த மக்கள் அப்படிதான் நடத்துவாங்க. இந்த ட்ரம்ப்புடைய சமாதான ஒப்பந்தம் தான் இப்போ அங்கே இருக்கு, சண்டை நிறுத்த ஒப்பந்தம். அதில் வந்து ஒரு ஷரத்து இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பாலஸ்தீன மக்கள், காசா மக்கள், மேற்கு கரை மக்கள் அவர்கள் விருப்பப்பட்டால் எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கு. அந்த சரத்தை பயன்படுத்தி இந்த பயங்கரவாத பிரிய மக்களை அனுப்பிடுவாங்க. ஹமாஸுமே இன்னைக்கு வந்து வலுவிழுந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வசமுள்ள காசால பெரிய ஆயுத குழு அப்படின்னு பார்த்தா பாப்புலர் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. சில ஆயிரம் வீரர்கள் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க, சில 100 வீரர்கள் வச்சிருக்காங்க. இப்படி 5 பிரிவாக 5 விதமான ஆயுத போராட்ட குழு இஸ்ரேல் வசமுள்ள காசால இருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து இனிமேல் ஹமாஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹமாஸ் பூஜ்ஜியமாக்கப்பட்ட ஒன்று. அதனால வந்து இனி அவர்கள் எதிர்த்து போராடுவது, சண்டையிடுவதற்கெல்லாம் அங்கே ஆளே கிடையாது. அந்த மக்கள் அப்படியே சத்தமில்லாமல் வெளியே போய்க்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். இஸ்ரேலிருந்து சோமாலிலாந்து வான் வழியாக செல்வதற்கு 3500 கிலோமீட்டர் வரும் வான் வழியாக. கடல் வழியாக சோமாலிலாந்து இஸ்ரேலிருந்து போகும்போது 5750 கிலோமீட்டர் வரும். இந்த மக்களை கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னா திரும்ப அந்த மக்கள் இங்கே வர முடியாது. ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை அங்கே கொடுத்தாங்கன்னா அந்த மக்கள் நிச்சயமாக அங்கே இருந்துக்குவாங்க. இந்த சோமாலிலாண்டுங்கிறது சோமாலியாவிலிருந்து பிரிஞ்சது. சோமாலியா வந்து மூன்றாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற சோமாலியா, இதுக்கு தான் உலக நாடுகள் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க சோமாலியாவுக்கு. இன்னொன்று புண்ட்லாண்ட் அப்படிம்பாங்க, இது 2வது பிரிவு. 3வது சோமாலிலாந்து. இது 3 நாடாக பிரிஞ்சு செயல்படுது. இதில் சோமாலியாவில் புண்ட்லாண்டில் இஸ்லாமிய பயங்கரவாதம் மிக அதிகமாக இருக்குது. ISIS போன்ற பயங்கரவாத இயக்குகள் கணக்கில்லாமல் இருக்காங்க. மிகப்பெரிய வறுமை சூழலில் இருக்காங்க. சோமாலிலாண்டில் அந்த அளவுக்கு அடிப்படைவாத பயங்கரவாத குழுக்களோ இஸ்லாமிய மக்களோ அதிகமாக இல்லை. ஆனால் இன்றைக்குமே சோமாலிலாண்டில் வந்து இஸ்ரேல் வரக்கூடாதுங்க போராட்டத்தை பார்க்குறேன். சில மக்கள் போராடுறாங்க. ஆனால் சோமாலியா ஒப்பிட்டு பேசும்போது, புண்ட்லாண்டை ஒப்பிட்டு பேசும்போது, பிற அரபு நாடுகளை ஒப்பிட்டு பேசும்போது சோமாலிலாந்து கொஞ்சம் பரவாயில்ல தான் சொல்லலாம். 18 மே 1991 இந்த சோமாலிலாந்து ஏகப்பட்ட பிரச்சனையான பிறகு
தனி நாடு என்று அறிவித்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க தனி நாடு தான் செயல்படுறாங்க. சோமாலிய இராணுவம் ஒன்றுமே அங்கே பண்ண முடியல. அவர்களுக்கென்று சோமாலிலாண்டுக்கு இராணுவம், காவல்துறை, நீதித்துறை, சுப்ரீம் கோர்ட் நீதித்துறை மற்றும் கரன்சி எல்லாமே வைத்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு ஏழை நாடு அப்படிங்கிறதுனால யாருமே அது பெருசாக அதை பார்க்கல, அங்கீகாரம் பண்ணல. அவங்களுக்கான வருமான வாய்ப்பு வந்து சோமாலிலாண்டில் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்வது, குறிப்பாக அரபு நாடுகள் சென்று வேலை செய்து அதன் மூலமாக அனுப்புகின்ற பணங்கள் தான் மிகப்பெரிய வருமான வாய்ப்பு. இரண்டாவது வந்து கால்நடைகள் ஏற்றுமதி. சோமாலிலாண்டிலிருந்து ஒரே ஒரு சந்தையிலிருந்து தினம் 10,000 எண்ணிக்கையில் ஆடுகள், ஒட்டகங்கள் சாப்பிடுவதற்கு அரபிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அப்போ பாருங்கள், இந்த அரபு நாடுகள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. ஒட்டகத்தையெல்லாம் அவ்வளோ பெரிய உருவம் 10,000 ஏற்றுமதி ஆகுது. இது வந்து ஒரு வருமான வாய்ப்பாக சோமாலிலாண்டில் பார்க்கப்படுது. அதை தாண்டி மிகப்பெரிய வருமானங்கள் அங்கு இல்லை. ஆனால் இஸ்ரேல் வந்து அது கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அந்த தேசம் முன்னேறும், அந்த மக்களும் முன்னேறுவாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பயங்கரவாத பிரிய மக்களும் அங்கே சென்ற பிறகு, அதுவும் இஸ்லாமிய நாடு, இவர்களும் இஸ்லாமியர்கள், சன்னி இஸ்லாமியர்கள் 2 பேருமே சன்னி பிரிவு தான். அதனால் பிரச்சனை இல்லாமல் அங்கே வாழ்வது தான் அவர்களுக்கு சிறந்த வழி. இஸ்ரேலிருந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி இந்த காசா மக்களை, இந்த மேற்கு கரை மக்களை குடியமர்த்துவது தான் மிக சரியான காரியம். இஸ்ரேல் மிக ராஜதந்திரம் உள்ள நாடு. எந்த அளவுக்கு சண்டையை போகிறாங்களோ, புத்திசாலித்தனமான நாடு கூட. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லலாம் இஸ்ரேல் பண்ணது. உடனடியாக மாற்றம் இல்லாட்டியுமே படிப்படியாக இந்த காசா மக்கள் மாற்றப்படுவாங்க. இவங்க போய் அங்கே போய் சேர்ந்த பிறகு அங்கிருந்து சொல்லுவாங்க, சோமாலிலாண்டு சொல்லுவாங்க, இது ஒரு அழகான தேசம், நல்ல உணவு இருக்குது, சண்டைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, நாங்கள் நிம்மதியாக பணிபுரிகிறோம், வாழ்கிறோம் என்று சொல்லும்போது படிப்படியாக அந்த மக்கள் நிச்சயமாக அதை நோக்கி நகர்வாங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதே போல் இஸ்ரேலிய இராணுவ தளம் அந்த சோமாலிலாண்டில் அமையும் போது அந்த குறுகிய கடலில் வந்து இந்த சோமாலிலாண்டை ஆப்பிரிக்காவின் கொம்பு அப்படிம்பாங்க. பார்க்குமே உங்களுக்கு அப்படியே தெரியும், கொம்பு போல முனையில் இருக்கும் சோமாலிலாண்ட். அதுக்கப்புறம் கடல் வரும். அதுக்கப்புறம் இந்த பைத்தியக்கார ஹவுதி பைத்தியங்கள் இருக்காங்க. இஸ்ரேல் இராணுவ தளம், விமானத்தளம் அங்கே அமைஞ்ச பிறகு திரும்ப இந்த ஹவுதி பைத்தியங்கள் கப்பலை தொட்டாங்கன்னா, எந்த தேசத்துக்கு கப்பலை தொட்டாலுமே மிகப்பெரிய கடுமையான சேதத்தை ஹவுதிக்கு இஸ்ரேல் கொடுக்கும். வருகின்ற காலத்தில் இந்த ஹவுதி பைத்தியங்கள் பூஜ்ஜியமாக்கப்படுவாங்க. ஏன்னா இஸ்ரேல் அடிக்கும்போது அமெரிக்கா, இங்கிலாந்து துணைக்கு நிற்பாங்க. சவுதி அரேபியா, ஏமன் போன்ற நாடுகள் கூட இந்த ஹவுதி பைத்தியங்கள் அடிக்கும்போது துணைக்கு வருவாங்க நிச்சயமா. இந்த சோமாலிலாண்டுக்கு வந்து எல்லைகளாக எத்தியோப்பியா மிகப்பெரிய எல்லையாக வரும், புண்ட்லாண்ட் ஒரு எல்லையாக வரும், டிஜிபூட்டி இது ஒரு எல்லையாக வரும். இந்த 3 நாடுகள் சோமாலிலாண்டுக்கு எல்லையாக வரும். இவர்களால் இஸ்ரேலிய விமான படைத்தளத்துக்கு எந்த பிரச்சனையும் நிச்சயமாக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கடல் தான் எல்லை அமையும். நிச்சயமாக இது வருங்காலத்தில் நடக்கணும். இந்த பயங்கரவாத பிரிய காசா மேற்கு கரை மக்கள் மொத்தம் 60 லட்சம் பேர்த்தையுமே சோமாலிலாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுறணும், அவங்க அங்கே இருக்கட்டும். அதே போல் இஸ்ரேல் சொல்லியது போல சோமாலிலாண்டுக்கு விவசாய புரட்சி, பால் புரட்சி மற்றும் கடல்நீரை குடிநீராக்குவது, தொழில்நுட்பங்கள், இராணுவ கட்டுமானங்களை இஸ்ரேலும் சோமாலிலாண்டுக்கு செய்து கொடுக்கணும். இது செய்து பரஸ்பரம் 2 பேரும் செய்துக்கிட்டாங்கன்னா இந்த போர்கள் தொடர்ச்சியாக, இந்த போர்களுக்கு இந்த பாலஸ்தீனம் தான் காரணமாகவே தொடர்ச்சியாக அமையுது. இந்த வன்முறைகள், போர்கள் இல்லாமல் அந்த சோமாலிலாண்டு சந்தோஷமாக இருக்கும், உலகமே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இதுதான் இஸ்ரேல் பின்னணி. இஸ்ரேல் வந்து சோமாலிலாண்ட் என்ற நாட்டை தனி நாடாக அங்கீகாரம் பண்ணது. உலகமே எதிர்க்கும் போதும் இதை அங்கீகாரம் பண்ணதுக்கு பின்னணியில் உள்ள ரகசியம். வருகின்ற நாட்களில் சொன்னது எல்லாமே ஒவ்வொன்றா நடைபெறும். நன்றிகள்.